ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க. நீங்க சென்னையில தற்போது எந்த பகுதியில இருக்கீங்க? நீங்க இருக்கிற இடத்துல மழைப்பொழிவு எப்படி இருக்கு? இதனால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? ராஜ்குமார். திவ்யா, அதாவது தற்பொழுது நாம் வடபழனி பகுதியில் இருக்கிறோம். தற்பொழுதுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் மழை என்பது சற்று விட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக சாலை சேதமடைந்திருக்கிறது. பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து பெய்து வரக்கூடிய மழையினால் காலை நேரங்களில் பணிக்கு செல்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையில் பேப்பர் விநியோகம் செய்பவர்கள், பால் விநியோகம் செய்யக்கூடிய நபர்கள், அதே போன்று கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறி பூ மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் காலை 6 மணி வரை தொடர்ச்சியாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வந்தது. தற்போது நாம் காலை நேரங்களில் பார்க்கும்பொழுது கூட இரவு நேரத்தில் இருக்கப்பட வேண்டிய நிலவரம் போன்று இருக்கிறது. இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விலக்கு போட்டு சென்றக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று வடபழனி கோடம்பாக்கம் பகுதியில் சாலைகள் சேதமடைந்திருப்பதால் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதே போன்று MMDA பகுதியில் மழைநீர் அதிக அளவுக்கு தேங்கியிருப்பதால் வடபழனி பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அசோக் பில்லரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வடபழனி வழியாக சாலை கிராமம் சென்று கோயம்பேடு செல்ல வேண்டிய நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வடபழனி சிக்னல் அருகே போக்குவரத்து போலீசார் பணியில் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் மழைநீர் முக்கியமான சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ராஜ்குமார், நீங்க இருக்கிற பகுதிகளில் குடியிருப்பு வாசிகளோட நிலைமை எப்படி இருக்கு? சென்னை பாத்தீங்கன்னா முழுவதும் கிட்டத்தட்ட வெள்ளக்காடா தவிச்சிட்டு இருக்கிற நிலையில குடியிருப்பு பகுதிகள் எப்படி இருக்கு நீங்க இருக்கிற பகுதியில? தற்பொழுது நாம் வடபழனி பகுதியில் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்கான பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் இந்த பகுதியில் முக்கியமான சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அந்த சாலைகளில் அதே போன்று தொடர்ச்சியாக பல நாட்களாக மழையின் காரணமாக மழைநீர் தேங்கியிருப்பதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகனத்தில் செல்வதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. முக்கியமான சாலைகளில் மழைநீர் தேங்குவதால் இருசக்கர வாகனத்தில் செல்வர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போன்று மழைநீர் தேங்கியிருப்பதால் சாலையின் ஓரம் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும், குறிப்பாக நடைபாதை கூட தண்ணீர் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் சாலையில் செல்வர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. பல நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையினால் தற்போது வடபழனி பகுதியில் குடியிருப்புகள் பாதிப்பில்லை. ஆனால் வட சென்னை பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வீட்டிற்குள்ளே சென்றிருக்கிறது. வியாசர்பாடி, புளியந்தோப்பு, பெரம்பூர் உட்பட இடங்களிலும், அதே போன்று வேளச்சேரி, திருமங்கலம் இது போன்ற இடங்களிலும் பல இடங்களில் மழைநீர் வீட்டுக்குள்ளே சென்றிருக்கிறது. இதனால் ஒரு 2 நாட்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பெரும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது.